இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிபியின் பிரத்யோகமான மக்களுக்கு மிக வேண்டிய ஒரு சேவை, டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவரிடமும் உள்ள ஒரு தவறுதலான புரிதலை பற்றி பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் இன்சூரன்ஸ்னு கேட்டதும் அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரும், எவ்வளோ லாபம் தரும், எவ்வளோ வருஷத்துல இதெல்லாம் தரும்னு தான் யோசிப்பாங்க. ஆனா உண்மையான இன்சூரன்ஸ்னா என்ன, இன்சூரன்ஸுங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் தான் என்ன, ஒரு உதாரணத்தோடு சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒருத்தர் ஒரு கார் இன்சூரன்ஸ் ஆர் பைக் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி எப்போ ரிட்டர்ன்ஸ் வரும், எப்போ லாபம் வரும்னு கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் கார் இன்சூரன்ஸ் ஆர் பைக் இன்சூரன்ஸ் மூலமா வண்டிக்கு ஆகிற சேதாரத்துக்கு தான் பணம் வருமே தவிர்த்து வேற எதுக்கும் திரும்ப பணம் வராதுன்னு. கார் இன்சூரன்ஸ் அல்லது பைக் இன்சூரன்ஸ்ல ஒருத்தர் கட்டுற ப்ரீமியம் ரிட்டர்ன்ஸ் அல்லது லாபம் தராது. வண்டிக்கு சேதாரமாகி அதை சரி செய்யறதுக்கான பணம் தான் வரும். அது மாதிரி தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸும். ஒரு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கவரேஜ் குறைவான ப்ரீமியம்ல இருக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே சீப்பஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான கவரேஜை வெறும் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ப்ரீமியம்ல வருஷத்துக்கு கட்டலாம், மாசத்துக்கு இல்லை வருஷத்துக்கு. இந்த கவரேஜ் அமௌண்ட்டை வச்சு ஒரு ஃபேமிலியை ஈஸியாக கவர் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியோட பிரெட் வின்னர் இல்லாமல் போனாலும் பல வருஷத்துக்கு அந்த ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை இந்த கவரேஜ் போதுமான அளவுக்கு பார்த்துக்கும். ஸோ ஒருத்தர் அவருடைய குடும்பம் அவர் இல்லாமல் போனதுக்கு பின்னாடியும் நல்லா எந்த விதமான ஃபினான்ஷியல் கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது எந்த விதமான மரணத்தையும் கவர் செய்யும். டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி வேலை செய்யும், அதை எப்படி தேர்வு செய்யணும்னு பார்ப்போம். டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ஏஜ் என்ட்ரி 18 வயசு. எலிஜிபிள் சேலரி மினிமம் 2.5 லட்ச ரூபாயில இருந்து நோ லிமிட். கவரேஜ் எப்படி கால்குலேட் ஆகும்னா நம்மளோட வருட வருமானத்துல இருந்து 20 மடங்கு. அதாவது வருட வருமானம் 2.5 லட்ச ரூபாய் இருந்தா 2.5 லட்ச ரூபாய் இன்டூ 20 மடங்கு 50 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கும். அதுவே 5 லட்சமா இருந்தா 5 லட்சமா இருந்தா 5 லட்சம் இன்டூ 20 மடங்கு நமக்கு 1 கோடி கிடைக்கும். இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு 30 வயசு உள்ள ஒரு ஆண் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவர் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு கேக்குறாரு. அவருக்கு 75 வயசு வரைக்கும் கவர் வேணும்னு கேக்குறாரு. ஆனா 1.5 கோடி வேணும்னு கேக்குறாரு. பட் அவருக்கு 1 கோடி தான் எலிஜிபிள். சோ அந்த 1 கோடி கவர் தான் அவர் எடுத்துக்கலாம். அவருக்கு 75 வயசுக்குள்ள எந்த வகையான மரணம் ஏற்பட்டாலும் அவரோட இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய், நாமினிக்கு 1 ரூபாய் கூட டாக்ஸ் பிடிமானம் இல்லாம செட்டில்மெண்ட் ஆகிரும். இதுல நோய் வந்தாலும் கவர் ஆகும். அதுக்கு ரைடர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். சம்பளம் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்க முடியுமானா இல்ல. சம்பளம் இல்லாம வருமானம் நிறைய இருக்கு, பேங்க்ல நிறைய டிரான்சாக்சன் இருக்கு அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம். இல்ல ஐடி ஃபைல் பண்றாங்க அப்படின்னாலும் அதை வச்சும் பண்ணிக்கலாம். பிரீமியம் அமௌண்ட் மட்டும் ஏற்றாற் போல மாறுபடும்.